நம்ம சைட் வந்து கரெக்டாக நம்ம சென்னையிலேருந்து வரும்போது சொல்லிடுறேன். சென்னையிலேருந்து நம்ம ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னா திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட் சைடில் இறங்கி அங்கேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டர் மெயின் ரோட்லேயே வருவீங்க. அதுலேருந்து ஒரு 700 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப்டான ஏரியாக்குள்ளே தான் வருவீங்க நீங்கள். ஸோ கரெக்டாக ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். 10-15 கஸ்டமர் 100% லோனே வாங்கிட்டாங்க. டவுன் பேமெண்ட் தேவையில்லைங்கிறீங்க? தேவையில்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் காசு வச்சிருந்தா போதும், 100% லோனே பண்ணி கொடுத்தாச்சு. வணக்கம் நேர்களே, திருநின்ற ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே CMDA அண்ட் ரேரா அப்ரூவ்ட் வீட்டு மனைகளை சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க AR என்டர்பிரைசஸ் நிறுவனம். இவங்களோட மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் MD திரு எட்வின் பிரபு அவர்களோட நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. திருநின்ற ஊர்ல சிட்டிக்குள்ளேயே வந்து சைட் வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஏற்கனவே வந்து லான்ச்சுக்கு முன்னாடி வந்தோம் இல்லையா? அப்போ ரோட்லாம் போடல, இப்போ ரோட்லாம் போட்டுட்டீங்க இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம சைட்டு வந்து கரெக்டாக திருநின்ற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கே இருக்குது? இங்கே எப்படி வரணும்? நம்ம சைட் வந்து கரெக்டாக நம்ம சென்னையிலேருந்து வரும்போது சொல்லிடுறேன். சென்னையிலேருந்து நம்ம ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னா திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் லெஃப்ட் சைடில் இறங்கி அங்கேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டர் மெயின் ரோட்லேயே வருவீங்க. அதுலேருந்து ஒரு 700 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப்டான ஏரியாக்குள்ளே தான் வருவீங்க நீங்கள். ஸோ கரெக்டாக ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். 1.5 கிலோமீட்டர் தான். 1.5 கிலோமீட்டர் தான். ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப தூரமே கிடையாது. ஸோ 1.5 கிலோமீட்டர் தான். ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ திருவனந்தபுரம்னா எங்கேயா லாங்கில் போடுவாங்கன்னு நினைப்பாங்க. அது கிடையாது. இதுக்கு முன்னாடியுமே நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ எதனால் இப்போ நம்ம திரும்ப நம்ம வீடியோ எடுக்கிறோம்னா, நம்ம அன்னைக்கு பண்ணும்போது ஸோ கம்பம் போடுறோன்னு சொல்லியிருந்தோம், ஆமாம், ரோடு போடுறோன்னு சொல்லியிருந்தோம், ஸ்டாமோட ட்ரெயின் போடுறோன்னு சொல்லியிருந்தோம், பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், கல் கூட போடாமல் இருந்தது. ஆமாம். இப்போ எல்லாம் போட்டிங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம போட்டு ஆல்மோஸ்ட் லே அவுட்டே டன். ஸோ ஒரு 80% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, வேற ஒன்றுமே கிடையாது. எத்தனை பிளாட் போட்டிருந்தீங்க? இப்போ எத்தனை பிளாட் சேலுக்கு இருக்குது? இது வந்து பார்த்தா டோட்டலாக நான் ஃபஸ்ட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், திரும்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். இது வந்து 5.5 ஏக்கர் லே அவுட்டு. ஸோ வந்து 2.5 ஏக்கர் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொல்லி பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா 24 பிளாட்டு, ஃபேஸ் 2ல 59 பிளாட்டு. ஸோ ரெண்டையுமே சேர்த்து இப்போ ஆல்மோஸ்ட் 80% டன். இப்போ 20% தான் இருக்குது. உடனே மக்கள் எல்லாம் நினைப்பாங்க கண்டிப்பாக, ஏன்னா 20%னா ஃபுல்லாக கோஸ் பிளாட் தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. 20% உங்களுக்கு நல்ல ப்ரைம் பிளாட் தான் இருக்குது. ஃபேஸிங் எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து. ஸோ அந்த 20% நம்ம லேஅவுட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோஸே கிடையாது. நம்ம எடுத்த லேஅவுட் 2.5 ஏக்கருமே ஸோ ஸ்கொயரானதான், அதனால் கோஸ் பிளாட் தான் இருக்குன்னு நினைக்க வேணாம். நல்ல பிளாட்டே இருக்குது. 20%, கடைசி 20%. சரி சரி. இப்போ வந்து அங்கே பிளாட் வாங்கியிருக்காங்க இல்லையா? ஆமாம். அதாவது வீடு கட்ட வாங்கிருக்காங்களா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கி போட்டுருக்காங்களா? வீடு கட்டுறது தான் வாங்கியிருக்காங்க. பிளாட் நம்பர் 54லாம் ஆல்ரெடி பூஜையே போட்டாச்சு, பிளாட் நம்பர் 7ல போட்டாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்காங்க. இங்கே நம்ம வந்து ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம், ஃபுல்லாக அதான் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஃபுல்லாக வீடு இருக்கும். இங்கே மோஸ்ட்லி யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்கலை, ஃபுல்லாக வீடு கட்டுற பர்பஸ் தான் வாங்கியிருக்காங்க. எதனால் அப்படின்னா ஸ்டேஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டர் அப்ரிசியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் அவுட்டர் ரிங் ரோடு ரீச் ஆயிடலாம். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஃபெரலர் ரோடு அவுட்டர் ரிங் ரோடு ஒன்று போடுறாங்க. ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் கனெக்ட் ஆகி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா GNTல கனெக்ட் ஆகுது. ஸோ மீஞ்சூர் வரைக்கும் போகுது. அந்த ரோடும் ஆல்மோஸ்ட் டன் ஆக போகுது. திருப்பதிவே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, திருவனந்தபுரம் CTH ரோடு இருக்குது. ஸோ அதனால் ஆக்சஸ் உங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே இங்கே வந்து வீடு கட்டுற பர்பஸ் தான் வாங்கிருக்காங்க. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால ஆக்சஸும் நல்லா இருக்குது. அதே மாதிரி சுற்றி ஸ்கூலும் காலேஜஸும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ரொம்ப நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய இதை பற்றி பேசிட்டோம். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம சைட்டுக்குள்ளே வரோம். எத்தனை வீடுகள் வந்து உள்ள எதிர்பார்க்கலாம்? எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஒரு 70% வீடே கட்டிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணி வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் தான். வந்து ரெடி டு பில்ட் பண்ணி வந்து ஆக்கிபை பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருக்காங்களே தவிர யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கிடையாது. 1 or 2 கஸ்டமர் வேணால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், அதுவுமே நாங்கள் 2 years 3 years கழிச்சு கட்டிடுவோம்னு தான் சொல்கிறாங்க. சரி, யாருமே சும்மா வாங்கி போடுறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் லொக்காலிட்டி. சரி, இப்போ ப்ரைஸ் என்ன? சேம் ப்ரைஸ் தான். அப்பவும் ஒரே வார்த்தை, இப்பவும் ஒரே வார்த்தை. 3100 ரூபாய் தான் செல்லிங் ரேட்டு. ஸ்கொயர் ஃபீட் வந்து 3100 ரூபாய் தான். லோனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 100% லோன் பண்ணி கொடுத்தாச்சு. 100% லோன் நம்ம முன்னாடி 100% சொல்லியிருந்தோம், 100% லோனே பண்ணி கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கஸ்டமர் 100% லோனே வாங்கிட்டாங்க. டவுன் பேமெண்ட் தேவையில்லைங்கிறீங்க? தேவையில்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் காசு வச்சிருந்தா போதும், 100% லோனே பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இருக்கிறதே ஒரு 20% தான். ஸோ அதனால் அது வந்தால் கூட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சரி, அந்த பிளாட் சைஸ் சொல்லுங்களா? இப்போ இருக்கு, முன்னாடி வந்து நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 763 ஸ்கொயர் ஃபீட்டு, அப்புறம் 800, 900 இந்த ரேஞ்ச் தான் இருக்கே தவிர இப்போ வந்து 760. ஆமாம், மினிமம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 763 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தான் அவைலபிள் இருக்குது. 20% தான் பிளாட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பிளாட்டும் இன்னும் எத்தனை வாரங்களுக்கு மட்டும் இருக்கும் சேலுக்கு? இந்த 20%மே கொஞ்சம் முன்னாடியே வந்தான். ஸோ ஒரு 1 or 2 weeksல வந்தால் நம்ம இந்த 20 பிளாட்டில் நல்ல ஒரு ப்ரைம் பிளாட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா புக்கிங் ஆனது அவ்வளோ ஸ்பீடாச்சு. ஸோ அதனால சொல்கிறேன். சரி இவ்வளோ, ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், இருக்கோ இல்லையோன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. 20% இருக்குன்னு சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ.
என்னன்னா இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எல்லாமே நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதே மாதிரி ஒரு தேங்க்ஸ்ஃபுல் வீடியோ. ஏன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜெயிச்ச எம்எல்ஏ போயிட்டு நன்றி சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி வீடியோ போட்டு நம்ம என்னன்னா ஒன்றுமே தேங்க்ஸ் சொல்றீங்க அந்த மாதிரி தான். ஏன்னா யூடியூப் மூலமாக தான் மோஸ்ட்லி கஸ்டமர். ஸோ அதனால ஒரு தேங்க்ஸ்ஃபுல் வீடியோ மாதிரி தான் இது. சரி. இப்போ நம்ம சைட்ல வந்து எந்த ஏரியா மக்கள் வந்து அதிகமாக அங்கே வந்து பிளாட் வாங்கியிருக்காங்க வீடு கட்டுறதுக்காக? எல்லாம் சென்னை தான், ஃபுல்லாகவே சென்னை உள்ளவங்க தான், சிட்டியில் உள்ளவங்க தான். மேக்ஸிமம் லோக்கல் கஸ்டமர் நிறையா வாங்கியிருக்காங்க, மோஸ்ட்லி சென்னையிலேருந்து நிறையா வாங்கியிருக்காங்க. சரி. சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க.